பற்றி பார்ப்போங்க. இப்போ மும்பை வந்து பயங்கர கன்னான டீம் எடுத்திருக்காங்கன்னே சொல்லணும். அவங்க ரீட்டெயின் பண்ணதே வந்து ஆல்ரெடி கன்னான ரீட்டெயின்ஷன்ஸு. யார் யாரெல்லாம் ரீட்டெயின் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தோன்னா, ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், பும்ரா, ரோஹித் சர்மா அண்ட் திலக் வர்மா. இந்த மேஜரான பைஸ்ன்னு பார்த்தோன்னா, ட்ரெண்ட் பவுல்ட் வந்து திரும்ப வந்திருக்காரு. 12.5 crores கொடுத்து அவர் தான் ஹையஸ்ட்டு பை அவங்க இந்த ஆக்ஷனில். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, தீபக் சஹர் சென்னையில் இருந்தாருங்க. 9.25 crores கொடுத்து தூக்கிட்டாங்க. சிஎஸ்கேவும் ஓரளவுக்கு போனாங்க. ஆனால் அதுக்கு மேலே கொடுக்க முடியல அவங்கனால. வில் ஜாக்ஸை எடுத்தது வந்து மிகப்பெரிய ஃபன்னாக இருந்துச்சு ஆக்ஷனில். ஏன்னா ஆர்டிஎம் இருந்தும் ஆர்சிபி வந்து அந்த மாதிரி ஒரு பிளேயரை வந்து விட்டதை வந்து யாருனாலையுமே யோசிக்க கூட முடியல. ஆனால் அவங்க விட்டுட்டாங்க வில் ஜாக்ஸை வந்து கண்டிப்பாக பிளேயிங் லெவலில் ஸ்டார்ட் பண்ணுவார் ரோஹித் சர்மாவோட. ஸோ நமந்தீரை வந்து ஆர்டிஎம் யூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க 5.25 crores. இது எல்லாமே மேஜரான பைஸ். அதுக்கப்புறம் ஒரு சில பேக்கப் பிளேயர் எடுத்திருக்காங்க. ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ரீஸ்டாப்லி. பிளேயிங் 11 என்னவாக இருக்கும்னு பார்த்தோன்னா, வில் ஜாக்ஸ் அண்ட் ரோஹித் சர்மா அண்ட் நம்பர் 3 will be திலக் வர்மா, 4 will be சூரியகுமார் யாதவ், 5 நமந்தீர், 6 ஹர்திக் பாண்டியா, 7 சாண்ட்னர் ஆர் பெவான் ஜேக்கப்ஸ் கூட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தோன்னா பவுலிங்கில் பும்ரா, போல்ட் அண்ட் சாகர். ஸோ இதுதான் இருக்கும். ராபின் மின்ஸை விட்டுட்டேன். ஸோ ராபின் மின்ஸை பிளேயிங் லெவலில் கண்டிப்பாக இருப்பாருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவருமே ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ இதான் பிளேயிங் 11 இருக்கும். அல்லா கசன்ஃபர் அவருமே ஒரு சில மேட்சஸ் வந்து விளாட்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குங்க. இம்பேக்ட் பிளேயராக கூட இந்த பெவான் ஜேக்கப்க்கு பதிலாக ஒரு இந்தியன் ஸ்பின்னர் கரண் சர்மா ஆடிட்டு அவர் டீமுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் பிளேயிங் 11 இருக்கும். பிளேயிங் 11 அண்ட் 12 இருக்கும் இம்பேக்ட் பிளேயரோட. ஸோ நீங்கள் மும்பை இந்தியன்ஸ் 11 வந்து எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.